வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடிகை லட்சுமி. நடிகை லட்சுமி ஒரு 4 தலைமுறைகளுக்கு நடித்தவர். ஒரு மிக சிறந்த நடிகையாக தன்னை பதிவு செய்து கொண்டவர். இவர் 1952ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சென்னையில் தான் வி ராவ் என்பவருக்கும் ருக்மணி என்பவருக்கும் மகளாக பிறந்தார். அந்த குமாரி ருக்மணின்றவங்க தமிழ் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க. அவருடைய அப்பா ராவ் தெலுங்கு மற்றும் கன்னடங்களில் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இயக்குநராகவும் இருந்தவர். அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இந்த லட்சுமி. இவர்கள் மிக சிறந்த நடிகையாக உருவானவர்கள். இவர்கள் முதல் ஜீவனாம்சம் அப்படிங்கிற படத்துல தான் கதாநாயகி அறிமுகமானாங்க. தமிழ் படத்துல ஜீவனாம்சம் அப்படிங்கிற படம். அதுல இருந்து அவங்க நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. மலையாளத்துல சட்டக்காரின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் அவங்களுக்கு பயங்கரமான பேரை வாங்கிடுச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய வெற்றி அந்த படம். சட்டக்காரிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு முதல்ல கன்னடத்திலேயே நடிச்சிட்டாங்க. கன்னடத்திலேயும் ஓரளவுக்கு நல்ல பேர்லாம் வாங்கிட்டாங்க. தமிழ்லையும் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அப்புறம் தெலுங்கு, அப்புறம் மலையாளம், இப்படி தென்னிந்திய மொழிகள் அனைத்திலுமே இவர்கள் மிக சிறப்பான முறையில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சட்டக்காரிங்கிற படத்தை ஹிந்தியில் படுத்தாங்க. அதுலேயும் போய் நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹிந்தியில் நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம் எடுத்துக்கல. முழுக்க முழுக்க இங்கே தென்னிந்திய மொழியிலே நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டாங்க. அவங்களுடைய நடிப்புக்கு உதாரணமாக சொல்ல வேண்டிய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான சில படங்களை சொல்லலாம். அப்படி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சிறை அப்படின்னு ஒரு படம். அதில் அவங்களுடைய நடிப்பு அவ்வளோ பிரமாதமாக பேசப்பட்டது. சிறை அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்று நீ நாளை நான் அப்படின்னு ஒரு படம். மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் எடுத்த படம் அது. அதுலேயும் அவங்களுடைய நடிப்பு மிக பிரமாதமாக இருக்கும். அப்படி அவங்களுடைய நடிப்புக்காக இந்த படங்கள்லாம் சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய நடிப்பு மிகவும் இயல்பாகவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. நிறைய கமர்ஷியல் படங்களையும் நிறைய நடிச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் கூட மாட்டுக்கார வேலன், சங்கே முழங்கு, இப்படிப்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிவாஜி கணேசன் கூட நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரஜினிகாந்த் வந்ததுக்கு ரஜினிகாந்த் கூட பொல்லாதவன் படம் நடிச்சாங்க. இப்படி அவங்க தொடர்ந்து நிறைய படங்கள்ல கமலஹாசனோட உன்னை போல் ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மினிஸ்டர் நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த காட்சியெல்லாம். அவங்க வர காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடு நிலாவே அப்படின்னு ஒரு படமும், ருத்ரா அப்படிங்கிற படத்துலேயே காவல்துறை அதிகாரி நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய மிடுக்கான நடிப்பை அதில் சிறப்பாக காமிச்சிருப்பாங்க. இப்படி அனைத்து வேடங்களிலும் மிக சிறப்பான முறையில் நடிப்பை காட்டக்கூடியவர் நடிகை லட்சுமி அவர்கள். வயசான காலத்தில் கூட பாருங்க, ஜீன்ஸுங்கிற ஒரு படத்துல ஐஸ்வர்யா ராய்க்கு பாட்டியா வருவாங்க. அதில் அவங்க அடிக்கிற லூட்டி இருக்கும் பாருங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க இந்த வயசுக்கு. அப்படி ஒரு சிறந்த நடிகை. இவங்க பாஸ்கர் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் ஐஸ்வர்யான்னு ஒரு பெண். அந்த பெண் தான் இப்போ நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா அவங்க ஒரு நடிகை தான். இப்படியே அவங்க பரம்பரையாக அவங்க அப்பா அம்மா நடிகர்கள் மட்டும் இல்லாமல் இவங்க நடிகையாக இருந்து அவங்க பொண்ணு நடிகையாக இருக்காங்க. இப்படி நடிப்புத்துறைக்காக தன் குடும்பமே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் லட்சுமியோட குடும்பம். அப்படி சிறந்த ஒரு நடிகையாக ஜீவனாம்சம் படத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை உள்ள படங்கள் வரைக்கும் குறைஞ்சபட்சம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்ற 5 மொழிகளையும் சேர்த்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 500 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாங்க லட்சுமி அவர்கள். இவ்வளவு படங்கள் நடித்து மிக திறமையான நடிகையாக அனைத்து மொழிகளிலும் தன்னை பதிவு செய்து கொண்டவர். சாதாரணமாக கிடையாது, எல்லா மொழியையும் பிழை இல்லாமல் பேசக்கூடியவங்க. தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்குன்னு எல்லா மொழியுமே பிழை இல்லாமல் பேசக்கூடிய திறமை படைத்தவர்கள். அவர்களுக்கு யாரையுமே டப்பிங் பேச விட மாட்டாங்க. இவங்களே தான் பேசுவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான மொழி பேச்சாளர். எல்லா மொழியிலும் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு சிறந்த நடிகையாக, அற்புதமான ஒரு நடிகையாக, இன்றும் மக்களால் பாராட்டக்கூடிய ஒரு நடிகையாக, மக்களால் மட்டுமில்ல நிறைய விருதுகளை குவிச்சிருக்கிறாங்க. கன்னட மாநில விருது, தமிழ் மாநில விருது, தெலுங்கு மாநில விருது, மலையாள மாநில விருது, ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியான விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் தேசிய விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. இப்படி விருதுகளையும் குவித்திருப்பவர் தான் நடிகை லட்சுமி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகையான லட்சுமி அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 13ஆம் தேதியை ஒரு குணச்சித்திர நடிகையின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.